வணக்கம் மக்களே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பேச போகிற விடயம் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற தகவல்கள், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் அர்ச்சனா அவர்களை நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம். அர்ச்சனா அவர்களை இவங்க டைட்டிலை கொடுக்காம வெளியில் அனுப்ப முடியாது, எவிக்ட் பண்ண முடியாது, சரிங்களா? அர்ச்சனா அவர்கள் உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க தான் வின்னர். ஏன்னா ஓட்டிங் அந்த அளவுக்கு இவன் மீதி இருக்கிற நபர்களோட ஒட்டுமொத்த ஓட்டா சேர்த்தா கூட அர்ச்சனாவோட ஓட்டுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. அந்த அளவுக்கு இப்போ உதாரணத்துக்கு அர்ச்சனா அவர்களை தவிர்த்து மணி, தினேஷ், மாயா, இந்த 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரோட ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை ஒரு ஓட்டு வரும் இல்லை, அது கூட அர்ச்சனாவோட ஓட்டுக்கு ஈக்குவலாக கூட வராது. அர்ச்சனா அவர்களுக்கு இதை விட 7-8 மடங்கு அதிகம். உதாரணத்துக்கு அர்ச்சனா அவர்களுக்கு 10 லட்சம் ஓட்டுனா 2வது இடத்துல இருக்க மணிக்கு 2 லட்சம், அவ்வளோதான். ஸோ அப்போ அர்ச்சனா அவர்கள் 5 மடங்கு டாப்பில் இருக்காங்க. ஸோ அர்ச்சனா அவர்களை எவிக்டும் பண்ண முடியாது. அவங்க எந்த தப்புமே பண்ணல. தேங்க் காட் அவங்க பொண்ணா பிறந்துட்டாங்க. ஏன்னா ஆனா இருந்திருந்தா இந்த கோழைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரதீப் அவர்கள் மீது ஒரு பொய்யான பழியை போட்டு நேருக்கு நேரு மோத முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அவன் இருக்கக்கூடாதுன்னு கோலத்தனத்தின் உச்சம் ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிளை பண்ணி மாயாஹாசன் துணையோட வெளியில் அனுப்பிட்டாங்க. அவர் ஆண்ன்றபடியா, ஆண்களுக்கு தானே பாதுகாப்பு இல்லை. ஸோ ஓகே அப்படி. ஆனால் அர்ச்சனா அவர்கள் பெண், நேர்மையாக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க. இவங்க என்னதான் பேசினாலும் அவங்க வார்த்தைகளையும் விடையில, சண்டைக்கும் போயில. ஸோ அப்போ அவங்க குழம்பி போயிருக்காங்க பிக் பாஸ் டீம். ஸோ அவங்க முயற்சி செய்வது அர்ச்சனா அவர்களை மனதளவில் வீக்காக்கி, அர்ச்சனா அவர்களை கோபப்படுத்தி, ஏதாவது வார்த்தைகளை வர வச்சு, இல்லை கைகலப்புகளை வர வச்சு, இல்லை மதுமிதா சீசன் 3 பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு அவ்வளவு தூரம் அட்டாக் நடந்துச்சு. அது வெளியில வராத உண்மை, சரிங்களா? சீசன் 3 மதுமிதாக்கு நடந்தது மிகப்பெரிய கொடூரம். அப்ப அதுக்கு காரணமும் இந்த ஜோபிகான அம்மா தான், சரிங்களா? எங்கெங்க தப்பு நடக்குதோ, தீமை நடக்குதோ, அங்க இந்த அம்மா ஃபர்ஸ்ட் இருக்கும் பிக் பாஸ்ல. இவங்களோட சீசன்லயே மதுமிதா அவர்கள் வெளியில போகும் முதல் காரணம் இந்த ஜோபிகான அம்மா. ஸோ அப்போ அவங்களுக்கு அவ்வளோ தூரம் மேன டார்ச்சர். அவங்க கத்தி எடுத்து கையை கிழிச்சு போட்டு வெளியில் போயிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ்ல அதெல்லாம் விதிமீறல், நீங்கள் கத்தி எடுத்து மிரட்டக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ இப்போ இவங்க இந்த அர்ச்சனாக்கு என்ன ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, எல்லாருமே அட்டாக் பண்ணீங்க. ஒன்று அர்ச்சனா அவர்கள் மனதில் வீக்காகி நான் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணாத குற்றத்தை எல்லாருமே சொல்ல 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 அவங்களையே அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க. ஏன் இந்த கமல்ஹாசன் அந்த ஒரு பெரிய ஆளு அப்படின்னு இருக்கிற ஒரு ஆளு ஒரு பொய்ய சொல்லிக்கல, வெளியில என்ன நடக்குது அப்படி என்பதே ஃபுல்லா மறைச்சு கொண்டிருக்காரு. தகுதியே இல்லாத மாயாவை ஒரு பெரிய பின்பமா காமிச்சு கொண்டிருக்காரு. மக்கள் கொண்டாடுற அர்ச்சனாவை பத்தி அவர் எதுவுமே பண்றது இல்லை. ஸோ அப்ப கமல்ஹாசன் உள்ளுக்கு வர்றவன் போறவன் எல்லாருமே அர்ச்சனா அவர்கள் அட்டாக் பண்ணிக்க, அர்ச்சனா அவர்களுடைய மனசு எப்படின்னா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான பின்பத்தை அவங்களே நினைக்க வைக்குது. இதொன்னு. அடுத்தது வர்றவங்கெல்லாம் சண்டை பிடிக்க அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகும், சரிங்களா? அதில் அவங்க என்ன செய்யணும்னு தெரியாம ஒருவேளை ஏதாவது வார்த்தைகளை விடுவாங்க, இல்லை இப்போ மதுமிதா அவர்கள் பண்ண மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு வெளியில் அனுப்பலாம் அப்படின்றது ஒரு திட்டம். கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ அர்ச்சனா அவர்களை நாளைக்கும் வரும், நாளைக்கு ஒரு அம்மா வரும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். நாளைக்கும் நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு. ஸோ வர்றதுகள் போறதுகள் எல்லாமே இதைத்தான் பண்ண போகுது. ஸோ அப்போ அந்த ஃபினால டேல இப்போ அர்ச்சனா அவர்கள், மணி, இந்த மாயா இதுகள் இருக்கைக்குள்ள அர்ச்சனா அவருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாருமே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம தப்பு பண்ணி போட்டு நம்ம இந்த இடத்துக்கு நம்ம டிசர்விங்கா, இந்த இடத்துக்கு நான் டிசர்விங்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கைக்குள்ள கமல்ஹாசன் பண்ண போற விடயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், 2வது முறையாக ஒரு பணப்பட்டி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். போன வாட்டி பாத்தீங்கன்னா சீசன் 6ல 2 பணப்பட்டி வைக்கப்பட்டது. அதுல ஒன்னு கதிரவன் எடுத்தாரு, இன்னொன்னு அமுதவான் எடுத்தாரு, சரிங்களா? சோ இந்த முறை பாத்தீங்கன்னா ஃபினாலேல சாட்டர்டே இல்லாட்டா சண்டே இந்த 3 பேர் வீட்டுக்குள்ள இருக்கக்குள்ள ஒரு பாக்ஸ் ஒன்று வைக்கிறது. அதுல கமல்ஹாசன் இந்த மண்டையை கழுவுற மாதிரி கேவலமான விடயங்கள் பண்ண போறாரு. அதன் மூலம் அர்ச்சனாவை அந்த பெட்டி எடுத்துட்டு வெளியில அனுப்புறது தான் இன்னொரு திட்டம் போட்டிருக்காங்க. ஒன்று அர்ச்சனாவே பேசக்கூடாது, ஏதாவது பேசிடணும், இல்லை அப்படின்னா ஏதாவது அதிரடி அந்த வயலன்ஸ் ஏதாவது பண்ணிடணும். இந்த மதுமிதா கத்தியவர் எடுத்தாங்கல்ல அப்படி என்றதுக்கு ட்ரை பண்றானுங்க. இன்னொன்று இல்லை அப்படின்னா இப்போ குழப்பத்தில் இருக்கிற அர்ச்சனா அவர்களுடைய மனநிலையை இன்னும் குழப்பி பெட்டி எடுத்து வச்சுட்டு போற மாதிரி, நான் இதுக்கு தகுதி இல்லைன்னு அவங்களே
ஒரு பொய்யான உண்மத்தை நினைச்சு போட்டு வெளியில போற மாதிரி, அதுக்குத்தான் இவ்வளவு கேவலங்களும் நடக்குது. என்னோட நண்பரோட பேசியிருந்தாரு, இப்படி கேடிகட்ட ஒரு இதை வந்து நான் பார்க்கல. இவங்க பண்றது எல்லாமே ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள். குரங்கு கையில மாலையை கொடுத்து அந்த குரங்க ஒரு சாசனத்துல உருவாக்க காம் கீப் காம். ஸோ ஓகே, குரங்கு கையில மாலையை கொடுத்தா கூட அந்த குரங்கு கூட அந்த மாலையை ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணும். கமல்ஹாசன் கையில் அந்த ஷோவை கொடுத்து போட்டு நாசப்படுத்திட்டார். ஒரு அருமையான ஷோ. பிரதீப் அவர்கள், அர்ச்சனா அவர்கள், இவங்கெல்லாம் டொஃபைக்குள்ள இருந்திருந்தா எப்படி ஒரு அற்புதமா இருந்திருக்கும். அதுதான் மக்களை, தகுதியான ஆட்களுக்கு தகுதியான இடத்தை கொடுக்கணும், தகுதி இல்லாதவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்தா என்ன ஆகும் என்பதற்கு இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 மாயாஹாசன் உதாரணம். சரிங்களா? இனிமேல் இப்படியான தப்பு மக்கள் எங்கேயுமே பண்ணக்கூடாது. ஒருவேளை கடவுள் அதுக்கு தான் இப்படியெல்லாம் விட்டு வச்சிருக்காரு தெரியல. நல்லா பார்த்துக்கொள்ளுங்கடா இவங்களுடைய உண்மையான முகத்தை அப்படின்னு. சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ இது வந்து எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல். இது வந்து மேபி நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். அதாவது 2வது பெட்டி மேட்டர் நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். பட் என்னுடைய வேலை எனக்கு கிடைச்சத உங்ககிட்ட சொல்றது. சரிங்களா? ஸோ எல்லா சக்தியையும் விட பெரிய சக்தி கடவுள் சக்தி. மக்கள் ஓட்டின் படி அர்ச்சனாவை எவிக்ட் பண்ணவும் முடியாது, அர்ச்சனாக்கு டைட்டில் கொடுக்காம இருக்கவும் முடியாது. அர்ச்சனா இருக்கின்ற பட்சத்தில் அர்ச்சனா அவர்கள் தான் டைட்டில் வின்னர், அதை யாராலும் மாற்ற முடியாது. சரிங்களா? ஆனா நான் திரும்ப சொல்றேன், அர்ச்சனா அவர்களே ஏதாவது பண்ணி அவங்களே வெளியில ஒர்க் அவுட் பண்ணணும், இல்ல இன்னொரு பெட்டியை வச்சு அர்ச்சனாவை அந்த பெட்டியை எடுக்க வச்சு வெளியில போகணும். நாங்க அனுப்பலப்பா, அவங்களா தான் போயிட்டாங்க, நாங்க ஒன்றும் சொல்லலப்பா, அவங்களா தான் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தோட தீயா வேலை செஞ்சு கொண்டிருக்கு இந்த மாயாஹாசன் தலைமையிலான இந்த தலைமை. இந்த டீமுக்குள்ள மாயாஹாசன், யோவிகாட அம்மா, வேற சில காசுக்கு அலையிற இந்த பிரதீபன் ஒரு ட்வீட் ஒன்று போட்டார்ல, என்ன பணத்துக்கு மாரடிக்கிற கூட்டம், அப்படியான கூட்டங்கள். அப்புறம் இந்த அர்ச்சனா கிட்ட அடி வாங்கி, பிரதீப் கிட்ட அடி வாங்கி வெளியில போய் மக்கள் சப்போர்ட் இல்லாம இப்ப திரும்ப உள்ளுக்குள்ள வந்திருக்குல்ல, அந்த கூட்டங்கள் எல்லாம் ஒன்னா கிளாஸ் எடுத்து போட்டு தான் இதை வந்து அரங்கேற்றி இருக்காங்க. சரிங்களா? பூர்ணிமா வெளியில போகும்போது பூர்ணிமா வாழ்த்தி அனுப்பினது வனிதா ஒரே கரவானுக்குள்ள இருந்திருக்காங்க. அந்த வீடியோக்களுமே வெளியில வந்திருக்கு. சரிங்களா? இது என்னடா பொழப்பு இது? ஸோ இது வந்து சீசன் 5 தெலுங்குல 3 பேர் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அப்ப நாகார்ஜுனா சார் வந்து ஒரு பெட்டியை வைப்பாரு, அது 25 லட்சம். அதுல மக்கள் யாருக்கு அதிகமா ஓட் போட்டாங்களோ அந்த நபர் தான் அந்த பெட்டியை எடுத்துட்டு வெளியில போவார். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, 2வது இடத்துல இருந்த நபர் வின்னர் ஆவாரு, 3வது இடத்துல இருந்த நபர் ரன்னர் ஆவார். அதைத்தான் இந்த மாயாஹாசன் இப்ப வந்து பண்ண போறாங்க. ஆனா அது தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீமே எதிர்பார்க்கல அப்படி ஒன்று நடக்கும். ஆனா அவங்க ஒரு கான்டெக்ட்டுக்கு அவங்க பண்ணாங்க, இவர் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அப்பயும் நாகார்ஜுனா சார் அந்த பெட்டி எடுத்தவருக்கு எப்பா கொஞ்சம் யோசிப்பா அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அந்த ஆள் வந்து பெட்டி எடுத்துட்டு போயிடுச்சு. சரிங்களா? ஸோ கடவுள் தான் எல்லாம், கடவுள்கிட்ட மன்றாடுங்க. இந்த தீய சக்தி ரொம்ப இதா இருக்கு மக்களே. சரிங்களா? ஒன்று அப்பா அம்மாவுக்கு பயம் இருக்கணும், இல்லை மனசுக்கு பயம் இருக்கணும், கடவுளுக்கு பயம் இருக்கணும். கடவுளுக்கு பயம் இருந்தா அப்பா அம்மா மேல மரியாதை பயம் இருக்கும், அப்பா அம்மா மேல மரியாதை இருந்தா கடவுள் மேல பயம் மரியாதை இருக்கும். இந்த 2 பேரை மேலே மரியாதையும் பயம் இருந்துச்சுன்னா மனசாட்சி படி நடப்பாங்க. இது கமல்ஹாசன்கிட்ட இல்லையே. சரிங்களா? அதனாலதான் இவ்வளவு தூரம் தீமை நடந்து ஆடிக்கொண்டிருக்கு மக்களுக்கு. இது வந்து இந்த சீசன் 7 ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள். வளர்ற குழந்தைகளுக்கு இந்த சீசன் 7 ஒரு தவறான எக்ஸாம்பிள். சரிங்களா? கண்டிப்பா இப்போ ஒரு 5 ரூபா 10 ரூபா திருநவனுக்கே இல்ல பை சொன்னவங்களுக்கே தண்டனைகள் கொடுக்கக்குள்ள ஏழைகளுக்கு இவனுங்க பண்றது எவ்வளவு தூரம் ஒரு சட்டப்படியான குற்றம். அவங்க பண்றது, ஒருத்தரை பற்றி பை சொல்றது, மனசை நோகடிக்கிறது, மென்டல் டார்ச்சர் பண்றது, இதெல்லாம் சட்டப்படி குற்றம் மக்களே. கண்டிப்பா இது யாராவது உயர் பதவியில் இருப்பவர்கள் ஏதாவது பண்ணுங்கடாப்பா. சரிங்களா? யாராவது பண்ணுங்க. நீங்க பண்றவங்களுக்கு நாங்க துணை நிற்கிறோம். ஸோ எங்கள்கிட்ட அந்த பவர் வந்து இல்லை. சரிங்களா? ஸோ உயர் அரசியல்ல இருக்க நபர்கள் ஏதாவது பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு தலைவர் வந்து இந்த ஷோவை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ அப்படி யாராவது முக்கியமாக இந்த கமல்ஹாசனை வந்து தூக்குற இந்த ஷோவில் இருக்க தகுதி இல்லைன்னு போட்டு ஏதாவது பண்ணுங்க. சரிங்களா? பிகாஸ் ஆஃப் கமல்ஹாசன், மாயாஹாசனால தான் இவ்வளவு தூரம் கேவலமான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு மக்களே. சரிங்களா? ஸோ தொடர்ந்து அர்ச்சனா அவர்களுக்கு ஓட் போடுங்க ஹாட்ஸ்டாரில். அப்புறம் 10 மிஸ்கால் ஓட் போடுங்க. நான் அர்ச்சனா அவர்களை 100% நம்புறேன். கடைசி வரைக்கும் இன்னும் 2 நாள் தான் வெளியில. ஸோ கடைசி வரைக்கும் எந்த விதமான
விடயங்களும் ஒர்க் அவுட் விடயங்களோ இல்லை இப்போ மதுமிதா பண்ண மாதிரியோ அவங்க பண்ண மாட்டாங்க. ஷீ இஸ் a வெரி ஸ்ட்ராங் கேர்ள். அதே போல அந்த கடைசியில ஒரு பெட்டி வைக்கப்படுமாயின் அதையும் அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். லெட்ஸ் see. சரிங்களா, கண்டிப்பா அவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க. எனக்கு கிடைச்ச தகவலை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நன்றி.